கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில மாதம் 15/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. காலை 6:19 வரை சதுர்தசி திதி, பின்பு பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியில் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் மிகவும் யோககரமான அதிர்ஷ்டகரமான செயல்களை புரிவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. திருமணங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், சிற்பக்கலைகளை, கோயில் முதலியான சிற்பக்கலைகள், சிற்பக்கலைகள் அதாவது சிலைகளை நிறுவுவதற்கான ஒரு காரியங்களை செய்வதற்கும் உதவுகிறது. மேலும் தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், கோயில்களுக்கு தேவையான ஆபரணங்கள், கோயில்களுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான சிலைகள் ஆகியவைகளை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் பௌர்ணமி பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் தன தானியங்களை, விவசாயத்துக்கு தேவையான தன தானியங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும், அதாவது தானியங்களை சேமித்து வைத்திருந்தீர்களானால் அதை மறுசீரமைப்பு செய்வதற்கும், மேலும் விவசாயத்திற்கு தேவையான கருவிகளை வாங்குவதற்கும், விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் முதலியன கருவிகள், ஆயுதங்களை வாங்குவதற்கும் சீரமைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று வாகனங்கள் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்று வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் குலதெய்வம் சார்ந்து சில பரிகாரங்கள் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த உத்திரம் ஹஸ்தம் அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடைபடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே இந்த சந்திராஷ்டமம் காலம் முடியும் வரை இந்த நல்ல காரியங்களை செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்றைக்கி நாம் எதிர்பார்த்த காரியங்கள் பலன் தராது, கொஞ்சம் தடை தாமதமாகவே நடைபெறும். ஆகவே இந்த சந்திராஷ்டமம் காலத்தில் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்வதற்கும், விவசாயத்திற்கு தேவையான வியாபாரங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரம் விவசாயம் சார்ந்த தொழில்களில் பயன்படுத்தினால் நல்ல பலன் தருமாக அமையும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த யமகண்டம் 13 முதல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய வாரசோலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும், ஆபரணங்கள் முதலியானவர்களை நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தோம்னா அதை விற்பதற்கும் இன்று இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும், புதிய தொழில் சார்ந்து நல்ல விஷயங்களை, நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம்.
மேலும் திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நிலம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் பேசுவதற்கு இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நல்ல நேரம். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய ராசி பலன் இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன் மேசராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் இன்று மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த ஒரு நபரை இன்று சந்தித்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செயல்களையும் இன்று செய்வதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை கணவன் மனைவி பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக இருந்த மந்தமான ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு செயல்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் முயற்சி செய்யாமலே இன்று ஆதாயங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இந்த மேசராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய செயல்களை அறிமுகப்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை மராமத்து வேலைகளை செய்வதற்கு இன்று நல்ல நாளாகவே இன்று அமையும். ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது ஏதாவது ஒரு வீடு சார்ந்து ஏதாவது ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில செயல்கள் அனைத்தும் இன்று படபடவென்று நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே உள்ளது. ஆகவே இன்று யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. யார் கையில் ஏதாவது ஒரு பைசா கொடுத்தா கூட லீகலாக கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது இன்று நல்லது. இன்று ஏதாவது பண்ணைகளில் இன்று கால்நடைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்றும் அமைகிறது. இன்று சுப காரியங்களுக்கு தேவையான புடவைகள் நகைகள் வாங்குவதற்கு சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக தொழில் வியாபாரமாக புதிய முயற்சியை மேற்கொள்வதற்கு இன்று அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு இன்பச் சுற்றுலாவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும்.
அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் இன்றைக்கு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று பேசும்போது மென்மையான வார்த்தைகளையே பேசினீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது புதிய பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்னைக்கு எதுக்கும் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களால் கண்டிப்பாக அதை இன்று உங்களுக்கு காப்பாற்றுவது சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டியோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு சூரிட்டியோ ஜாமீனோ ஒரு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நம்பகத்தன்மை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று சுபகாரியம் சார்ந்து எந்த முயற்சி செய்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. ஆகவே முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கோ அல்லது புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சி செய்பவர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவோமே ஒழிய உங்களுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்த அளவு இந்த வீடு கட்டுவது நிலம் சார்ந்த புதிய முயற்சிகளை எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகளை செய்வதற்கும் இன்று நல்ல நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று தொழில்துறையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு 10 பைசா போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அதிகப்படியான லாபங்கள் 20 பைசா வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே நீங்கள் முதலீடு போடும் பணத்தை விட மிகவும் அதிக பொருள் வரவாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகளை தாண்டி இன்று மிகவும் வெற்றி நடை போடுவதாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரியம் தொடர்பான எந்த செயல்களையும் உங்களுக்கு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாகவே சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து பேச்சுவார்த்தையின் மூலம் ரேட்டு படியாமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்னைக்கு ரேட்டு படித்து இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் ஒரு எந்த வேலை செய்தாலும் தொழிலில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை நிற்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு மிகவும் குறைவாகவே இருக்கும். இன்று வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு கலெக்ஷன் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று அதை நம்பாமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ரொட்டீனாக செஞ்சீங்கன்னாவே அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் சிறு சிறு தடை தாமதமாகவே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அதுவே ஒரு பகையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு ஏதாவது ஜீரண உறுப்புகள் மூலம் சிலருக்கு மிகவும் சில விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சில
வீண் விரய செலவுகள் வருவதாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் தொழில்துறையில் சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படியே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா லீகலாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி கடன் வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு ஏதாவது இதடு காதுகள் மூலமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு காது கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பதாகவே சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்த அளவு வெளியில் செல்லும்போது கொஞ்சம் காட்டனை ஏதோ பஞ்சியோ காதில் வச்சுக்கிட்டு செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே ஏதாவது காதில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த ரிஷபராசி நேயர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்று வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய வாகனங்கள் வாங்கினீர்களால் அது தேவையில்லாத வீண் விரைய செலவாகவே இன்று அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணால் கூட இன்று எதிர்பார்த்த நீங்கள் ஒரு நல்ல தரமான வண்டி கிடைப்பதற்கு இன்று தடை தாமதங்களாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று ஒரு நாள் மட்டும் அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இரவு நேர வாகன பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாதுகாப்பு இல்லாத பயணமாகவும் அதிவேகமாக வாகனங்களை இயக்குதலும் ஆகியவை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ரோட்டில் வண்டியில் போனால் கூட முடிந்த அளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செல்வது மிகவும் நல்லது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். மேலும் சிலருக்கு ஏதாவது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிறைவேறுவதே தடை தாமதமாகவே இருக்கும். ஏதாவது கடையில் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா 10 கடை ஏறி இறங்கினா தான் உங்களுக்கு அந்த பொருள் கிடைப்பதாகவே உள்ளது. ஆகவே முடிந்த அளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று மற்றவர்களுடன் பேசும்போதும் மற்றவர்களோட ஏதாவது விவாதம் செய்யும் போதும் கொஞ்சம் ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் மிதமான நல்ல அன்பான சொற்களை பயன்படுத்தினாலே அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை நிலம் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே முடிந்த அளவு இன்று எந்த காரியங்களை செய்யும் போதும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பதாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல விஷயங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று மிகவும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சில தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இன்று அமையும். ஆகவே இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வெளிநாடில் இருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமான சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் தொழில்துறையை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். வெளிநாடில் வேலை பார்க்கும் குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக சந்ததி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதாகவே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. சிலருக்கு கணுக்கால் பற்களில் சில பிரச்சனைகள் வந்து இன்று ஏதாவது ஒரு
மருத்துவ செலவு வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு முழங்காலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை இன்று குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். இதனால் சிலருக்கு மன சஞ்சலம் மன உளைச்சலும் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் வீண் அலைச்சலை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் இன்று கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் ஏதோ பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வெளி வட்டாரங்களில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஏதாவது பழகினீங்கன்னா கூட நீங்கள் பேசும் ஒரு சொற்களை வைத்தே உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர்கள் சக ஊழியரிடம் கொஞ்சம் பணிவுடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. மற்றவர்கள் தவறு செய்தால் கூட நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் நீங்கள் அந்த செயலுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது நல்லது. இதனால் ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது இருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதையும் பேசுவதையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது முன்பின் தெரியாத ஒரு இடங்களுக்கு செல்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது பாக பிரிவினை செய்தீர்களானால் அது காரியங்கள் இன்று உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாகவே இன்று அமைகிறது. அது இன்று உங்களுக்கு சாதகமான முன்னோர்களில் ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அந்த காரியங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வேலை சார்ந்து புதிய அப்ளிகேஷன் போடுவதோ அல்லது வேலை சார்ந்து புதிய நல்ல தகவல்கள் என்று வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய இடத்தில் ஏதாவது வேலை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமையும். ஏதாவது மேல் படிப்புக்கான விண்ணப்பித்தவர்களுக்கும் மேல் படிப்பில் படிக்கும் மாணவர்களும் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று சிலருக்கு ஏதாவது மேல் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அல்லது எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமையும். இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். திருமணத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் ஏதாவது கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்களில் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது பிஎஃப்ஓ அது பென்ஷன் பணமோ அல்லது ஏதாவது ஒரு ஓய்வூதியமோ கிடைப்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திகள் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று பரிகாரங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் மிகுந்த லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு அரசு பதவி உயர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஏதாவது பதவி உயர்வு அல்லது செட்டில்மெண்ட் இன்றைக்கு ஆக வேண்டிய ஒரு சிலருக்கு நன்மை பயக்கும் நாளாக சிலருக்கு அமையும்.
தொழில்துறையில் நீண்ட நாட்களாக முதலீடு போட்டு எனக்கு ஏதாவது வருமானம் வராமல் இருப்பவர்களுக்கு இன்று தக்க சூழ்நிலையில் வருமானம் வருவதாகவே இன்று அமையும். இன்று ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று ஏதாவது மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது மீடியேட்டர் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று தக்க கமிஷன்கள் கிடைப்பதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது தொழில்துறையை பொறுத்தவரை மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த தாயாரின் உடல்நிலை சார்ந்து சிறு சிறு மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே, வண்டி வாகனங்களில் வீண் விரய செலவு வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய் திறந்தாலே உங்களுக்கு வாய் திறந்தாலே சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் வாய் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா முடிந்தளவு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக அமையும். ஏதாவது தேவையில்லாத கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் முடிந்தளவு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வருவதாகவே அமையும். அக்கம் பக்கத்தில் பொறுத்தவரை முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணும்னே சண்டைக்கு வந்து தொல்லை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது சிக்னல் போட்டு நீங்கள் டிராஃபிக்கில் சிக்னல் போட்டு போனீங்கன்னா வேணும்னே உங்களை இடுக்கி வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சிலர் முன்னால் செல்பவர் நபர்கள் சிலர் லெஃப்டில் கை காட்டிட்டு ரைட்டில் திருப்புவாங்க. ஆகவே நீங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் நிதானமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை எதாவது இயக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கனரக வாகனங்கள் இரவு நேரத்தில் இருக்கும்போது தக்க பாதுகாப்புடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில்துறையில் வேலை செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் நண்பர்கள் ஏதாவது கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. இதனால் சிறு சிறு பிரச்சனைகளும் உடலில் சோர்வும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை விட்டு செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இதனால் இது உங்களுக்கு ஒரு முடிந்தளவு கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் கிட்ட ஏதாவது முடிந்தளவு கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் மேலும் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே அமைகிறது. ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவில் இருக்கும் பெண்கள் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் கண்டிப்பாக இன்று உடலில் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் உங்களுக்கு சுப விரய செலவு செய்வதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லேயோ அது நிலத்திலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவாகவே மாறுவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கையில் ஏதாவது அமௌண்ட்டே இல்லைன்னா கூட சிலருக்கு கோயில் திருப்பணிக்கு முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுப்பதோ அல்லது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது தானம் செய்வதோ இருந்தார்களானால் உங்களுக்கு இன்று வீண் விரய செலவு தவிர்ப்பதாக ஒரு பரிகாரமாக அமையும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்றைக்கி முடிந்த அளவு கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் யாத்திரைக்காரர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகளும் உபதைகளும் வருவதாகவே இன்று அமையும். கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவாகவே அமையுங்க. ஆகவே அது ஒரு உபயோகமான செலவாக இன்று மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இன்று சட்டப்பூர்வமாக
முதல் திருமணம் விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நல்ல இடத்தில் உங்களுக்கு ஒரு வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று உழைக்காமல் அந்த பாசிவ் இன்கம் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து இடம் மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். பதவி உயர்வுக்கான சிலருக்கு ஏதாவது பரீட்சை எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சுபகாரியமாக அதாவது வியாபார ரீதியாக செய்யும் பயணங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாப நோக்கோடு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருகிறது. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு சிலருக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று முயற்சி செய்திகளின் பேரினால் இன்று வீடு கட்டுவதற்கான லோன் சேங்ஷன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு அமையும். வீடு சிலருக்கு ஏதாவது மராமத்து வேலைகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மொத்தத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சில உபதைகளும் வருவதற்காகவே அமைகிறது. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதாகவே இன்று இருக்கும். முடிந்தளவு யாரிடமும் கொடுக்கல் வாங்கலை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று முற்றிலுமாக யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம் இருந்தால் கண்டிப்பாக இன்று கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. வாங்க வேண்டிய பணம் இருந்தாலும் இன்று வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் அதை கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதியின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு திருமணம் சார்ந்து செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஆகவே இன்று திருமணம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது எண்ணெய் தேய்த்து ஆயில் பாத்து செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த ஆயில் பாத்தின் மூலம் சிறு உடலில் உபதைகளும் சில வீண் விரய செலவுகளும் வருவதாகவே அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே,
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஏதாவது கையில் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதையருக்கு ஏதாவது தாய் தந்தையாருக்கு உடல்நிலையில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் இன்று மிகவும் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மாமியார் வீடுகளின் மூலம் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. அவர்களால் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு வருவதாக இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதும் புதிய தொழிலுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடுவதையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே சிலருக்கு அது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் வரை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது புதிய முதலீடுகளில் சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு லாபங்கள் குறைவாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பண வரவு கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் என்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இந்த திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நிலத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. இந்த சந்திராஷ்டமம் காலம் முடியும் வரை எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பது. ஆகவே முடிந்த அளவு ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது புதிய இடங்களுக்கு ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொலைதூர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மேலும் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று யாரிடமும் பேசினாலும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அதை வச்சு இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று வேலை பளு அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. மூத்த அதிகாரிகள் மூலம் சிலருக்கு சில உபதைகளும் சில சிரமங்களும் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கோபம் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் இன்று ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைனா இந்த கோபம் அதிகமாக பட்டீங்கன்னா சில காரிய இழப்புகள் வருவதாகவே இன்று அமையும். ஏதாவது ப்ரமோஷன் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். ஆகவே முடிந்தளவு இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை எந்த காரியங்களை செய்யாமலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாக மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று சிலருக்கு நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதாகவே அமைகிறது. இன்று எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு கடன் பிரச்சனையினால் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது கடனை வாங்கி கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று கட்டினீர்களானால் அது கூடிய விரைவில் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே முடிந்தளவு இன்று கடன் கையில் இருந்துச்சுன்னா சில கடற்பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செய்வதற்கும் அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படும். ஆகவே நீங்கள் துணிந்து மனதில் துணிந்து எந்த காரியங்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும்.
ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் வாங்கி அது கோர்ட் கேஸ்ன்னு ஏதாவது இழுபறியில் இருக்கிறவர்களுக்கு இன்று ஒரு தக்க பேச்சுவார்த்தையின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் தந்து கிரயம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது வீடுகளுக்கு ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிலருக்கு நோய் நொடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய்கள் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகையால் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று உறவினர்கள் வருகையின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நன்மை பயக்கும் நேரமாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. இன்று யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கவனமுடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தையும் இன்று தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே இன்று உறவினர்கள் மூலம் ஏதாவது பேசுனீங்கன்னா கூட கொஞ்சம் நார்மலாக பேச கற்றுக்குங்க. இல்லாட்டி ஒரு மென்மையான வார்த்தைகளை பேச கற்றுக்கிட்டிங்கன்னா அது இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மேலும் மேலும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சில பாதகங்களாக இருப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே இந்த கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருவரை ஒன்று ஏதாவது அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சின்ன ஒரு மறைமுக செலவுகள் அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. சிலருக்கு ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தொலைந்து போகும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு பொருள் கூட நீங்கள் எங்கேயாவது வைத்துவிட்டு மறதி குணத்தில் நீங்கள் எங்கேயாவது தொலைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த பொருளை எங்கே வச்சிங்கன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இல்லாட்டி அது கொஞ்சம் முக்கியமான டாக்குமெண்டேஷன் இருந்தால் கூட அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங் பண்ணுற பார்ட்னர்ஷிப் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு இன்று ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வீண் அலைச்சல் மூலம் சில விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்கள் பர்ஸில் கொஞ்சம் பணம் காலியாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். மேலும் சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமையும். முன்பொரு நாள் வாங்கிய கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வண்டி வாகனத்தில் செல்வீர்களா அவங்களே வேணும்னே இடிச்சிட்டு கூட ஏன் இடிச்சேன்னு உங்கள்கிட்ட சண்டை சச்சரவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்துடனும் ஒரு முறைக்கு பல முறை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாராவது தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் அதனால்
கொஞ்சம் நீங்கள் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது இன்றைக்கி பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்த ஒரு மாணவர்கள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது காரிய தடைகள் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வேலை செய்ய போவீங்க, அது காரிய தடையாகவே இருக்கும். அந்த காரிய தடைகள் தாண்டி இன்று நீங்கள் நினைக்கும் வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அரசு துறையை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒப்பந்தங்கள் ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது நிலுவையில் இருக்கும் ஏதாவது அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். ஆகவே எந்த காரியங்களை செய்தாலும் இன்று வெற்றி வாகை சூட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்தீர்களானால் அந்த பரிகாரங்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்தீர்களானால் அந்த பரிகாரங்கள் மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுபிச்சமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்களானால் காலையில் இன்று ஏதாவது குளித்துவிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் வெற்றி வகை சூட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில பண வரவுகள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. மருந்து வியாபாரம் ஜவுளி வியாபாரம் செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கும் வெளியூரிலிருந்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. இன்று குழந்தைகள் மூலம் சில சுப விரய செலவுகள் என்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஏதாவது நகைகள் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சில மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவாகவே உள்ளது. ஏதாவது ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு அந்த கெட்ட செயல்கள் மட்டும் குயிக்காக நடக்கும். நல்ல செயல்கள் இன்று கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கனரக வாகனங்கள் இரவு நேரத்தில் இயக்கும் போது மிகவும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் கொஞ்சம் இயக்குவதை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலையில் வேலை செய்யும் நண்பர்களை பொறுத்தவரை இரவு நேரத்தில் ஏதாவது மிஷினரிஸில் வேலை செய்யும் போது கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது. சிலருக்கு உடலில் சோர்வு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருகிறது. ஆகவே எந்த காரியங்களை செய்தாலும் இந்த வண்டி வாகனங்கள் இயக்கும் போதும் கனரக வாகனங்களை இயக்கும் போதும் கொஞ்சம்
கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மீதி 50% காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நடைபெறும். ஆகவே இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் சிறு பிரச்சனைகளும் 50% வேலைகள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்றைக்கி ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று செலவு ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இந்த ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா ஏதாவது நிலத்திலோ அல்லது ஜுவல்ஸிலோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சுப விரய செலவு உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை பயக்கும் நாளாக அமையும். ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா கூட அது இன்று உங்களுக்கு பிற்காலத்தில் அவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு பயன்படும் ஒரு சூழ்நிலையாக அமைகிறது. இன்று சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு என்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கடனை திருப்பி கட்டினீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கோயில் சார்ந்து ஏதாவது கருணை இல்லங்களுக்கு கோயில்களுக்கு திருப்பணிக்கான ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமையும். சிலருக்கு ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானாலே அதுவே வீண் விரய செலவுகளை தவிர்க்கும் ஒரு பரிகாரமாக அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது கோயில்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஏதாவது ஒரு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு யாத்திரைக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களானால் கூட இன்று ஏதாவது வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது இரண்டாம் திருமணத்திற்கான முயற்சி செய்வதற்கு அதற்கான இன்று ஒரு நல்ல வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தை இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை நடப்பதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது கணவன் மனைவியிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாதவர்களுக்கு இன்று மிகவும் அன்பாக நடந்து கொள்ளும் ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தில் குழந்தைகள் மூலம் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்திற்கு ஏதாவது நீங்கள் ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது குடும்ப விஷயமாக ஏதாவது சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதோ அல்லது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களை என்று வாங்குவதோ இன்று உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் தொழில்துறையை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது. கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக அதாவது குறைவாக இருந்த லாபங்கள் இன்று அதிகப்படியாகி உங்களை திக்குமுக்காட வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் கிரயம் செய்வதற்கு ஒரு சிறு சிறு தடங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த தடங்கள் இன்று விலகி இன்று நிலம் கிரயம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஏதாவது வீட்டுக்காக ஏதாவது மராமத்து வேலைகளுக்காகவோ அல்லது வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு வேலைக்காகவோ முயற்சி செய்கிறவர்களுக்கு பேங்க்கில் ஏதாவது லோன் ஏதாவது பெற்றிருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு அப்ரூவலுக்கான ஒரு விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருந்தாலும் சரி அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது சிலருக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதாவது ஒரு லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி பணத்தை கொடுங்க, இல்லாட்டி பணம் திரும்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு கால்நடைகள் மூலம் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் மூலம் ஏதாவது லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழில் செய்வர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த
லாபங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமையும். ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தையை நடத்தி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல திருமணத்திற்கான நாள் குறித்து இன்று ஏதாவது ஒரு புடவைகள் நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது இந்த ஆடம்பர வேலைகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருப்பதால் கண்டிப்பாக இன்று கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் சில வீண் உபதைகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டியோ கையெழுத்தோ நீங்கள் போட்டீர்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாருக்கும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியோ ஜாமீன் கையெழுத்தோ சூரிட்டியோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் கொஞ்சம் ஏதாவது நிதானத்துடன் எந்த காரியங்களை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை, பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. ஆகவே முடிந்தளவு இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுப்பவர்கள் உடலில் உஷ்ணங்கள் அதிகமாக இருந்து ஆயில் பாத் எடுப்பவர்கள் உடல்நிலை கூலிங் ஆகி இன்று ஏதாவது உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று ஏதாவது ஆயில் பாத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று உங்களை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது கொடுத்த பணம் ஏதாவது கடன் கொடுத்திருப்பீங்க, அந்த கடன் கொடுத்த பணம் திடீரென்று உங்களுக்கு வருவதாகவே தோன்றும். ஆகவே இன்று நீங்கள் உங்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் பார்த்திருப்பீங்க, அது தள்ளி தள்ளி போகும். அது இன்று உங்களுடைய ரேட்டுக்கு கட்டுப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆக மொத்தத்தில் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அப்படி விற்றாலும் இன்றைக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மனைவியின் மூலம் சிறு வீண் விரைய செலவுகளும் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் இன்று எதிர்பார்த்த பண வரவு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு
தொழில்துறையில் இன்று இருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு கணிசமான மிகவும் குறைவான அமௌண்ட்டே இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யும்பவர்களுக்கு இன்று பணி மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு பதவி உயர்வு வந்து பணி மாற்றலாகி டெபுடேஷனுக்காக செல்ல வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகவே இன்று அமையும். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு காரியமாகவே இன்று அமையும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை கொஞ்சம் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் இது சிலருக்கு ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே தவிர்க்க முடியாத காலகட்டங்களில் ஏதாவது பயணங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் பயணம் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணமாக அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. சில விஷ ஜந்துக்கள் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு சிலர் கோபத்தினால் அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் கோபத்தினால் சில காரிய இழப்புகள் வருவதாகவே தோன்றுகிறது. முடிந்தளவு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சக ஊழியர்களிடம் ஏதாவது கோபமாக பேசினீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பணியில் சில பிரச்சனைகளும் சில தேவையில்லாத வாக்குவாதங்களும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கோபப்படாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு அதை சார்ந்து இன்னைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு தொலைவிட்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டிலோ அல்லது ஒரு உங்களுக்கு பிடித்தமான இடத்திலோ நல்ல ஒரு விலைக்கு வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். மொத்தத்தில் இந்த திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு தொழில்துறையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருக்கிற வாடகை பணம் குத்தகை பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. தொழில்துறையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே உள்ளது. தொழில்துறையை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை மிகவும் கவர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் பயணிகள் மூலம் இதுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாக தொழில் சார்ந்த பிரயாணங்கள் செய்கிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஏதாவது தொழில் சார்ந்து பிரயாணம் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது உங்களுடைய மூதாதையர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏதாவது பழைய நண்பர்களை புதிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அவர்கள் மூலம் தக்க ஆலோசனையும் தக்க உதவியும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உங்களுக்கு வருவதாக தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. அதனால் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் மட்டுமே மிஞ்சும். ஆகவே நீங்கள் ஏதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது உடல்நிலை சார்ந்த மருத்துவம் செய்வதற்கு இன்று மிகவும் அருமையான நாளாக
தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது இன்றைக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் என்று அதை சார்ந்து மருத்துவம் செய்தீர்களானால் அது பூரண குணமாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதையும் மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒரு விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வருவதை தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது குடும்பத்தில் ஒருவரை விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தீர்களானால் தேவையில்லாத கலத்தர விரோதம் வந்து அதனால் ஒரு பிரிவினைக்கு வழிவகுப்பதாக தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதைய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வரவேண்டிய ஷேர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்வர்களுக்கும் நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது அப்ளிகேஷன் போடுவதோ அல்லது அரசு சார்ந்து ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதுவதோ சிலருக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் வருவதற்காகவே இன்று அமைகிறது. இன்று புதிய வேலை வாய்ப்பு வேண்டி எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது எஜுகேஷன் லோன் அல்லது வேறு ஏதாவது ஒரு அவார்ட்ஸுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான இன்று நல்ல தகவல்களும் நல்ல பலன்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் இன்று உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் வேண்டி முயற்சி செய்கிறவர்களுக்கு அதற்கான இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து செயல்களையும் இன்று செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஒரு அரசு சார்பாக ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய பணம் ஏதாவது அரசு சார்ந்து வேலை முடித்து டெண்டர் வேலை முடித்து செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய பணம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு அரசு சார்ந்து செட்டில்மெண்ட் ஆகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தெய்வம் சார்ந்து ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் ஏதாவது வச்சிட்டீங்கன்னா அதை இன்று நிறைவேற்றுவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் சார்ந்து முன்னோர்கள் சார்ந்து இன்று காலையில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை செய்தீர்களானால் அது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆக மொத்தத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே அமைகிறது. மீனம் ராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று மனதில் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு செய்வதாகவே தோன்றுகிறது. இருந்தாலும் சில குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது வீண் விரய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு நிர்வாகம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது பதவி உயர்வு வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு சென்று ஒரு புனித வழிபாடுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது மரியாதை நிமித்தமாக ஒரு மூத்த அதிகாரிகளை சந்திப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்றைக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. முடிந்த அளவு இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேகும் நிலை ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவியை பொறுத்தவரை கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது
மிகவும் அவசியமாகிறது. அப்படி விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தீர்களானால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. கருவுற்றும் பெண்கள் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று சிலருக்கு இரவு நேரத்தில் ஏதாவது கனரக வாகனங்களை கொஞ்சம் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா கனரக வாகனம் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதால் முடிந்த அளவு கனரக வாகனங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத டென்ஷன் உடல் சோர்வு மனசோர்வு ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது நீங்கள் இரண்டாம் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல முயற்சி செய்தீர்களானால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து இரண்டாம் அத்தியாயம் குடும்பத்தில் இரண்டாம் அத்தியாயம் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைவதாகவே தோன்றுகிறது. சிலருக்கு சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுப விரய செலவுகளை நீங்கள் செய்ய தவறினால் அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ஸ்லையோ அல்லது நிலத்திலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இல்லைனா குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட்டோ இல்லை ஆர்டி டெபாசிட் போடுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா நீங்கள் கையில் இருக்கும் காசு தேவையில்லாத வீண் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கையில் ஏதாவது காசு இல்லைனாட்டி கூட ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது கோயிலில் ஒரு உண்டியில் ₹1 போட்டால் கூட அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு முடிந்த அளவு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட ஏதாவது ஒரு டிஃபன் டீ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது உங்களால் முடிந்த யாத்திரைக்காரர்களுக்கு ஒரு நன்கொடை கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு ஏதாவது முடிந்தால் உங்களால் ஒரு நன்கொடை கொடுப்பதே மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது புதிய முயற்சிகள் புதிய அரங்கேற்றங்கள் ஆகியவைகளை துணிந்து செய்யலாம். இதுவே இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகளை வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. உலகில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களும் இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கு இந்த கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.